வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா. தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆகச்சிறந்த பெண்மணி என்ற தலைப்பில் மார்ச் மாதம் முழுவதுமாக சாதனை பெண்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் செய்வது வழக்கம். அதே போலவே இந்த வருடமும் நிறைய பெண்மணிகளை நாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்வில் நம்முடைய திருக்குறள் புவனேஸ்வரி என்ற பெயரில் திருக்குறள் கதைகளை மிக அழகாக குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன வயசு காலத்திலலாம் பாட்டி தாத்தா அப்படிங்கிற ஒரு உறவு இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பா திட்டினாலோ அல்லது வேற ஏதாவது நமக்கு பிரச்சனை அப்படின்னாலோ நம்ம நேராக போய் சொல்லிட்டு அழுகுறது பாட்டிக்கிட்ட தான். அந்த பாட்டி இரவுல கதைகள் சொல்லி தான் நம்மளெல்லாம் தூங்க வச்சாங்க. ஸோ அது ஒரு நல்ல அழகான அதை எப்போ யோசனை பண்ணி பார்த்தா கூட ரொம்ப அழகா இருக்கும் அந்த உறவு. அப்படிப்பட்ட பாட்டிகள் எல்லாருமே தொலைந்து போய்விட்ட காலமாக இப்போ இருக்கு. முதியோர் இல்லங்கள்ல போய் அவங்க அடைக்கலம் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இன்றைய குழந்தைகளுக்கு கதை சொல்லி கொடுக்கவோ நீதி கதைகளை அவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக சொல்லித்தரவோ ஆட்கள் இல்லாத ஒரு காலகட்டமாக இது இருந்துட்டு இருக்கு. அந்த குறையை நீங்க நிறைவு செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க மாமி, இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெமரி டெக்னிக் ட்ரெயினரா இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் கேட்டாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கோச், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்பீச் ரைட்டிங் எல்லாமே முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போ வந்தது அப்படின்னா, என்னோட அண்ணா பொண்ணுக்கு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நேச்சுரலாவே எனக்கு கதை சொல்ற ஹேபிட் இருக்கு அப்படின்னுட்டு. அப்போ அப்போ மெதுவா கதைகள் எல்லாமே நான் எழுதிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பேரண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, மேம் இந்த மாதிரி என்னோட குழந்தை பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அந்த குழந்தைய நல்ல ஒரு பாத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிற பேரண்ட் தான் அவங்க. எப்படி மேம் நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களே, அப்படி யாருக்கு வாய்ப்பில்லை, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, கூகுள்ல இருக்கக்கூடிய டாப் 10 குவாலிட்டிஸ் அதை அப்படியே எடுத்து என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தேன். அதுதான் லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, அப்ரிசியேஷன் அதுல இருந்திருக்கு. ஸோ அப்ரிசியேஷன் அப்படின்னு இருக்கவங்க அந்த குழந்தைக்கு நிறைய அப்ரிசியேட் பண்ண தன்னோட குறை யாராவது சொன்னா அந்த குழந்தையால ஏத்துக்க முடியல. இத்தனைக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. குறை ஏத்துக்க முடியாம யாராவது ஏதாவது குறை சொன்னாங்க, எங்கிட்ட இவ்வளவு நல்லது இருக்கு, நீ அதை பார்க்காம நீயே எதை பாக்குறன்னு சொல்லி எதிர்த்து பேசி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. உண்மையா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் மெடிசன், ஹோமியோபதி மெடிசன் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவளுக்கு ஆயிடுச்சு அது. அப்போ நான் யோசிச்சேன், அப்போ நம்ம கதைகள் அப்படின்னா ஏனோ தானே ஒரு கான்செப்ட்ல நம்ம எழுதக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருந்துச்சு. நான் எதை பேஸ் பண்ணி நான் கதைகள் எழுதிட்டோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அப்போ வந்தது. அப்போ எனக்கும் தமிழுக்கும் பரிச்சயமே இல்லை. நான் எம்ஏ எம்ஃபில் பண்ணது பூரா ஆங்கில இலக்கியம் தான். அப்போ நான் யோசிச்சேன், வேற எது எடுத்தாலும் ரிலீஜியன் அப்படின்னு ஒண்ணு வந்துடும். சரி, உலக பொதுமறை திருக்குறள் அப்படின்னு இருக்கு, திருக்குறள் அடிப்படையில கதைகள் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் எந்த குறள் எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திருக்குறளை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். முதல் கதை நான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த இது அடிப்படையில தான் நான் எழுதும் பொழுது கண்ணுல தண்ணியே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இந்த திருக்குறள்ல நான் நான் 2 மார்க்குக்கு எய்ம் பண்ண மாட்டேன் ஸ்கூல்ல. ஏன்னா எப்படிதான் 1/2 மார்க் போகும் இல்லையா? ஆனா அந்த 1.5 மார்க்குக்காக தான் நான் தத்து பித்துன்னு படிச்சிருக்கேனே ஒழிய இதுல இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஞானம் இருக்குன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி டெல்லிங் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். திருக்குறள் கதைகள் சொல்லிட்டு முதல்ல மக்கள் எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சேன். நீங்க வாங்க, நீங்க திருக்குறள் கதைகள் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் திருக்குறள் அடிப்படையில கதைகள் எழுத ஆரம்பிச்சேன். சிறப்பு மேம். என்னன்னா நம்ம திருக்குறள்ல இல்லாத விஷயங்கள்ல இல்லை. ஒரு 3 வயசு குழந்தை
தன்னுடைய பாசிட்டிவ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே வந்து அவங்கவங்களுடைய பாசிட்டிவ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அவங்கவங்களுடைய நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தது அப்படிங்கிறது வந்து தெரியும் போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படின்னா திருக்குறள் மட்டுமே படித்தா போதும். வேற எதையும் படிக்க தேவையில்லை. அவ்வளோ விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்கு. நீங்கள் அதை வந்து அழகாக கையில் எடுத்தது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். அதில் வந்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு கதை எழுதியிருக்கீங்க இல்லையா? அப்படி நான் எழுதல, ஒரு சீரீஸ் மாதிரி வரும். ஓ. அதாவது வந்து ஒரு திருக்குறளுக்கு ஒரு கதையும் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏன்னா ஒரு ஒரு கதை அதோட முடிவடைகிறது கிடையாது. ஒரு கதையோட முடிவு இன்னொரு வாய்ப்போட தொடக்கம், இன்னொரு கதையோட தொடக்கமா இருக்கும். அதனால ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டோரிஸா தான் நான் எழுதுறேன் மோஸ்ட்லி. இது வரைக்கும் எத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்க? நான் கதைகள் நான் எண்ணிக்கை வச்சதில்லை. கட்டாயம் ஒரு 400-500க்கு மேல இருக்கும். ஓ. அது எப்படி தொகுத்து ஒரு புத்தகமா நீங்க இது பண்ணலாம்ல? பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்கு, இன்னும் பண்ணல. ஏன்னா எதுவுமே வந்து வாய்மொழி, நடைமொழி இதெல்லாம் தாண்டி எழுத்து அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தான் அது வந்து ஒரு இடத்தை பிடிக்கும். அதோட வந்து நம்ம காலத்தை கடந்தும் அது இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எழுத்து மூலம், புத்தகங்கள் மூலம் வெளிவந்தாதான் அதற்கான ஒரு அங்கீகாரமும் இருக்கும். அது தொடர்ந்து பயணம் செய்யும். அதனால நீங்க வந்து உங்களுடைய எழுத்துக்களை தடம் பதிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதற்கு அடுத்ததாக நீங்க வந்து எல்லாமே இணையத்துல தான் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, இணையத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன். இணையம் வந்து உங்களுக்கு பரிச்சயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொரோனா டைம் தான். அந்த டைம் தான் நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனீங்க திருக்குறள் கதைகளோட? நீங்க வேற என்னென்ன சொல்லி தரீங்க? நான் திருக்குறள் கதைகள் அடிப்படையில வந்து கையெழுத்து பயிற்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நினைவாற்றல் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். லிசன் பண்ற ஸ்கில்ஸ், ஆர்ட் ஆஃப் லிசனிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி பேரண்டிங் ஒர்க் ஷாப், அதாவது ஒரு கதை மூலமா எப்படி ஒரு குழந்தைய நீங்க நல்லபடியா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் டீச்சர்ஸும் தாராளமா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே மெயினா வந்து திருக்குறள் கதை அடிப்படையில தான் நடக்கும். எல்லாத்துக்கும் பேஸ் வந்து திருக்குறள் கதைகள் தான். ரொம்ப அழகு. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த திருக்குறள் ஒரு விஷயம் மட்டுமே சொல்லுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு குறள் வந்து ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லுது அப்படின்னு நினைப்போம். அது பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அப்படி நம்ம வந்து சின்னவங்களுக்கு படிச்சா சின்ன குழந்தைங்களுக்கு அது பொருந்துற மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு படிச்சா பெரியவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். காலம் கடந்தும் இன்னைக்கும் அது படிக்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கும் அது இல்லைங்களா? நிறைய திருக்குறள் நான் அது மாதிரிலாம் படிச்சுட்டு வியந்திருக்கிறேன். சொல்லுங்க மேம், நீங்க எதனால திருக்குறள் வந்து உங்களுக்கு ஈர்க்கப்பட்டது? நான் வந்து கதைகள் பத்தி நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கதைகள் மேல என்ன ஏனோ தெரியல, எனக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அப்போ கதைகளை பத்தி நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆல்ரெடி நான் ஒரு நினைவாற்றல் பயிற்சியாளரும் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த மூளை எப்படி வேலை செய்யுங்கிறது புரிஞ்சுது எனக்கு. நம்ம மூளை அப்படிங்கிறது வந்து கதைகளால் ஆனதுதான். நீங்க என்ன சொன்னாலும் மூளை கதையா தான் அது கன்வெர்ட் பண்ணுது. இப்ப நம்ம மூளையில ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. எந்த வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி 1000 கதை தான் இருக்கு. அப்போ மூளையோட நேச்சரே வந்து கதைகளா தான் இருக்கு. இப்போ நீங்க எதை எடுத்துட்டாலும் சரி, நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நெறிப்படுத்தி கொண்டு போறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஆனா எந்த ஒரு டூலுமே நீங்க அப்ளை பண்ணி அதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய் அதுக்கப்புறம் தான் ஒரு அனுபவமா மாறுது. கதைகள் மட்டும்தான் கேட்கவே அனுபவமா மாறுது. பொதுவா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. அட்வைஸ் வந்து நம்ம மூளைக்கு புரியவே புரியாது. இன்னைக்கு வந்து பெரியவங்க அட்வைஸ் சொன்னாலும் ஓடுறாங்களே. அப்போ நிறைய அட்வைஸ் ஆரம்பிச்சாலே போதும், விடுங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடதான் பாக்குறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா அது புரியாது. இப்ப அதே பாருங்க, அந்த அட்வைஸ் வந்து வீட்டுல யாராவது சொன்னா நம்மளுக்கு எரியும்.
சரி ஒரு கடுப்பை சினிமாக்கு போய் உட்கார ரிலாக்ஸ் ஆகணும். அதே அட்வைஸ் கதையை கேட்கும்போது கடலை தண்ணி இது தானே சொன்னாங்க வீட்ல அப்படின்னுட்டு. இல்ல தெரியாது. அது அது அதோட ரிலேட் பண்ணிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு புதிய கருத்து அவங்களுக்கு தெரியும். சோ அதுல ஏன் வந்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஏன் அந்த ஒரே விஷயம் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி ம், இருக்குன்னா ம். கதைகள் வந்து முழு மூளையும் இயக்கக்கூடிய சக்தி கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா. உடனடியா வந்து எமோஷனல் பிரெயினை டச் பண்ணும். ம். நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில போய் பதியும். இப்போ நம்ம சின்ன வயசுல பார்த்த சினிமா எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆ, அது அது நீங்க சொல்றது ரொம்பவே சரி மேம். ஏன்னா நம்ம வந்து பாட்டி கிட்ட உட்காந்துட்டு கதை கேட்கும்போது அவங்க ஒரு காடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த காட்டுக்குள்ள போவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கற்பனை தான். அந்த கற்பனையை வந்து நம்ம அங்க கொண்டுட்டு போகும்போது அது ஆழமா போய் மனசுக்குள்ள இன்னைக்கும் தெனாலிராமன் கதைகள்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே மனசுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இப்போ தெனாலிராமன் கதைகள் படிச்சேன். ஆரம்பிச்ச உடனே இந்த கதை இப்படிதானே அப்படின்ட்டு புரிஞ்சுது எனக்கு. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு படிச்சு. அது நீங்க சொல்றது உண்மை. சொல்லுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் தெனாலிராமன் திருக்குறள் கதைகள் எழுதினேன். ஓ. அதாவது நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவேன் என்ன அப்படின்னா தெனாலிராமன் திருக்குறள் படிச்சாரா, ம், விக்ரமாதித்தன் வேதாளம் திருக்குறள் கதைகள் எழுதினேன். ஸோ அது பண்ணும்போது அவர் படிச்சாரு அப்படி இல்லைங்க, இது என்னோட கற்பனை. ம், ம், ம். கற்பனையில திருக்குறளை வந்து உபயோகிச்சுதான் அவங்க அவ்வளவு வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து குழந்தைங்களுக்கு பதியணும் அப்படிங்கறக்காக, பெரியவங்களுக்கும் பதியணும் அப்படிங்கறக்காக தான் வந்து ம், ம். நான் இது பண்ணேன். நீங்க சொன்னீங்க நிறைய வந்து விஷயங்கள் நம்ம வந்து ஆழ் மனசுல போய் தங்கும்போது அது வந்து வேற விதமான உணர்வுகளை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு புத்திமதி சொல்றதை விட ஒரு கதையா நம்ம சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஆழமாவே அது மகாத்மா காந்தி வந்து ஹரிச்சந்திர கதையை கேட்ட மாதிரி தான். கேட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு மனிதர் நினைக்கிறாருன்னா அது எவ்வளவு ஆழமா போய் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான சில தாக்கங்களை நம்மளால ஏற்படுத்த முடியும் குழந்தைங்க கிட்ட. ஒரு ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் அதை வந்து அப்படியே மனசுக்குள்ள பதிய வச்சுக்கும். இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிய உங்களுடைய வந்து கதைக்களம் திருக்குறள்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப ஸ்பெஷலா நீங்க அதுல இருந்து என்னத்தை எடுத்தீங்க? ஓகே. இப்போ நான் கதைகளை வந்து ரிசர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கதைகள் மூலமாவே வந்து கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பா. கதைகள் மூலமா வந்து சிவிலைசேஷன் உருவாக்கியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு நிறைய மக்கள் கூடுவாங்க. இப்போ ஒரு சில நூல்கள் இருக்கு. அது வந்து சொல்லுவாங்க ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிரெயினோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை மட்டுமே நாடும். அவங்களுக்கு தான் அது சூட் ஆகும். ஆனா பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதைனா தான் பிடிக்கும். ம், ம். அப்போ ஒரு கதை வந்து அது ஏதோ ஒரு கதையோ ரியல் ஸ்டோரி அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன பார்த்தாலும் நம்ம பிரெயின் வந்து அது ரியல் ஸ்டோரியா தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ம். அப்போ ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு மூளையே கதைகளால் உருவாயிருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட சாஃப்ட்வேரே அதுதானே. இன்றைக்கும் கூட நீங்க வந்து ராமாயணமோ அல்லது ஒரு மகாபாரதமோ படிக்கும்போது அந்த சீதை குழந்தைங்கள வந்து காட்டுல கொண்டு போய் வச்சு வளர்க்கும்போது என்னமோ இன்னைக்குதான் நடக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு அழுது இருக்கோம் நம்ம. அதே கண்டிப்பா. மாதிரி இவங்க பாஞ்சாலி வந்து துகிலுரிக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இனிமேல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஆனா இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப பார்க்கும்போது ஐயோ ஒரு மகாராணிக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண பெண்மணிக்கு என்ன நிலைமை. அதை பார்த்துட்டு கண்ணீர் விட்ட காலங்கள்லாம் இன்னும் இருக்கு. கண்டிப்பா. ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயம் அது கதைன்னு தெரியும் நமக்கு. ஆனாலும் அதுக்குள்ள நம்ம போயிடுறோம் பாருங்க. அதுதான் அதுல சிறப்பு. ஆமா. இப்போ நான் ஏன் வந்து திருக்குறள் கதையை வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போ எங்க வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது கதை மூலமா எப்படி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் டிராமாக்குள்ள போய் ஒருத்தர் கதை எழுத ஆரம்பிச்சாருன்னா அது என்னைக்குமே பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த கதையை எழுதிட்டு போகுது. இந்த கதையை கேட்கும்போது நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளாரிட்டியுமே வந்து மைண்டுக்கு கிடைக்காது. இப்போ திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஞானத்துல அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு நூல் அது. அது அடிப்படையில் நான் கதைகள் எழுதும் பொழுது முக்கியமா வந்து நன்றி உணர்வை பத்தி எழுதும் பொழுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ரொம்ப ஒரு உச்சத்துல இருக்காரு அப்படின்னா அவரை பார்க்காத சேலஞ்சஸே இருக்காது, சவாலே இருக்காது இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு சவால் வந்தது அப்படின்னா நம்மளையும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு நிலைதான். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இப்ப நம்மளுக்கு எடுத்தோடனே வந்து அந்த பழக்கம் வந்துடாது. அப்ப நல்லா இல்லாம ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா அது அப்பவே மறக்கறதுக்கு எதை பிடிச்சுக்கணும் அப்படின்றாருங்க. நன்றியை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில எது பண்ணாலும் அது நன்றியோட நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஆட்டிடியூடுங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்றது இன்னைக்கும் சயின்டிஸ்டும் ஒத்துக்கிறாங்க. இங்க சயின்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து நன்றி உணர்வு வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு அப்படின்னா என்ன நினைச்சிட்டாங்கன்னா யாராவது உதவி பண்ணாதான் நம்ம தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளா லாஜிக்கா போயிடுச்சு. இப்போ இன்னுமும் ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்றேன் பாருங்க. டெய்லி காலையில மேம் வரும்போது இல்ல மிஸ் வரும்போது பிரின்சிபல் யாரை பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்றோம். எத்தனை பேரு அதோட அர்த்தத்தை உணர்ந்து சொல்றாங்க? எல்லாம் ஃபார்மாலிட்டி அப்படி குட் மார்னிங். அதே மாதிரி தேங்க்யூ ஆகி போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஒரு கதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா இப்ப நன்றி உணர்வோட பல பெர்செப்ஷன் நம்ம சொல்லிட முடியும். இப்ப இதையே வந்து நான் ஒரு பிளெயினா ஒரு அட்வைஸா சொல்லும் போது அது சரி இருக்காது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் எப்படின்றதுதான் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஈவன் ஒரு பாடத்தையே வந்து கதையே எடுக்கலாம். ஒரு டீச்சர் வந்து பாடத்தையே கதையை எடுக்கலாம். அப்ப கிளாஸ்லயே அந்த பையனுக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்ப நான் நினைவாற்றல் பயிற்சியாளரும் இருக்கிறதுனால இது எந்த மாதிரி எங்க கதையை சொன்னா இன்ஸ்டன்டா அவனுக்கு மனசுல பதியும். அது மனசுல பதிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணா மட்டும் போதுமே. கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றது வந்து நம்ம உருவாக்குனது. நம்ம இந்த நினைவாற்றல் பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எப்படி இஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறது சொல்லி தருது. நம்மளோட மூளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஒரு மேனுவல் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றல் பயிற்சி. ஸோ அதையுமே வந்து நான் திருக்குறள் கதைகள் அடிப்படையில தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான். மேம் இப்போ வந்து கதைகள் கேட்கறதுக்கு எந்த வயசுல இருந்து பிள்ளைங்க வராங்க? ஸோ எப்படி அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்றாங்க? என்னோட சேனல் இருக்குங்க. திருக்குறள் புவனா அப்படின்ற சேனல் இருக்கு. அந்த சேனலுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த குரூப் லிங்க்குள்ள வரும்பொழுது நான் வாரம் ஒரு முறை வந்து திருக்குறள் கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டோரிஸும் வந்து சேனல்ல இருக்கு. இப்போ நினைவாற்றல் பயிற்சி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா அவங்க வரலாம். FB, இன்ஸ்டாகிராம் இது மூலமா எல்லாமே அவங்க வரலாம். ஓகே. இப்போதைக்கு எவ்வளவு பிள்ளைங்க, அதான் எந்த ஏஜ் குரூப் உங்ககிட்ட வராங்க? இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு சொன்னோம் அப்படின்னா பிறக்காத குழந்தையில இருந்து, ஏன்னா பிரெக்னென்ட் லேடிஸ்ல இருந்து வர்றாங்க. பிறக்காத குழந்தையில இருந்து ஈவன் கார்பரேட்ஸ் வரைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் நினைவாற்றல் பயிற்சி வந்து பிசினஸ் பீப்புளுக்கும் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால வந்து எல்லாருமே இதுல இருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பெரியவங்க கூட வந்து குழந்தையா மாதிரி இந்த கதையை கேட்கறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இல்ல மேம், எல்லாருக்கிட்டையுமே நீங்க சொல்றது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அந்த கதை கேட்கும் வரும். இன்னைய வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சீரியல் என்ன கதை தான், அப்புறம் வந்து சினிமா என்ன அதுவும் ஒரு கதை தான். எங்க போனாலும் கதைகள் தான் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டு, ஒரு சின்ன விஷயத்த பார்த்தா கூட அதை வந்து ஒரு கதையா மாத்திட முடியும். அப்படி கதைகள் தான் நம்ம முதல்ல எல்லாம் உங்களுக்கு பாட புத்தகங்கள்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ வாய் வழியா சொல்ல 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 நம்ம வந்து அந்த நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு சொல்லி வந்ததே அதுல தான். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வச்சது. நிறைய விஷயங்களை நீங்க சொன்ன மாதிரி கலாச்சாரத்தை பண்பாடை ஒரு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போனதே வந்து கதைகள் தான். அப்படி ஆன ஒரு சிந்தனையில் தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேட்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு நினைவாற்றல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நினைவாற்றல் அப்படின்னு சொல்றாங்க.
நான் வந்து அது நான் ஒப்புக்கிறது இல்ல. அது வந்து நம்ம மூளையுடைய ஒரு வேலை தானே ஒழிய, நினைவு ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெமரி மெமரி ஓகே நினைவா இப்ப அந்த மெமரி ஒருத்தர்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன்னா, அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது. ஓ. இல்லைங்களா? அப்ப நினைவாற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து நினைவாற்றல். ம். அண்ட் இதுவும் வேணும். இப்ப நம்ம நினைக்கும் பொழுது நான் படிச்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு ஞாபகம் வரணும். இப்போ என்னோடது வந்து திருக்குறள் கதைகள் அடிப்படையில, நன்றியுணர்வு அடிப்படையில வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கதை மூலமா அந்த நினைவாற்றல் பயிற்சி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. நன்றி உணர்வோட தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ம். அது பண்ணும் பொழுது, இதுல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு பையன் வந்து 3 ஸ்டாண்டர்ட் சாரி 4th ஸ்டாண்டர்ட். அந்த பையனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து இந்த பையன் நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். அப்புறம் இவங்க அம்மா அப்பாவும் வந்து இந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நீங்க ப்ரோக்ராம்ல நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு சில பயிற்சிலாம் இருக்கு. ஒரு சில பவர்ஃபுல் பிராக்டிசஸ் எல்லாமே இருக்கு. அது பண்ண பண்ண என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எல்லா டீச்சருக்கும் இப்ப பெட் ஆயிட்டான். ஒரு 2 மாசத்துல. ஓ. 1 மாசத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவனுக்கு பர்த்டே வந்தது. கிஃப்ட்ன்னா கிஃப்ட் இவ்ளோ கிஃப்ட் எனக்கு வச்சுட்டு காட்டுறான். நான் வந்து என்னோட பயிற்சி வகுப்புக்கு வந்து மிஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லுவேன் நான். ஃப்ரெண்ட் எனக்கு என்னன்னே தெரியல. ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி இவ்ளோ கிஃப்ட் வந்தது? மிஸ் கூட கிஃப்ட் குடுத்துட்டாங்க. ம். அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா, நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து நன்றிங்கிறது ஒரு வார்த்தையே கிடையாது. அது ஒரு உணர்வு. நம்மளுடைய மூளை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தகவல வந்து சும்மா வச்சுக்கிறது கிடையாது. அது ரிலேட்டடான ஃப்ரீக்வன்சிய உருவாக்குது. ம். அப்போ நன்றி உணர்வா அந்த பையன் வந்து அந்த டீச்சர வந்து பார்க்கும் பொழுது, அவங்களும் வந்து என்ன ஆகுறாங்க? பாசிட்டிவ் இம்ப்ரெஷன். ஆகுறாங்க. சோ இது எல்லாமே ஒரு கையெழுத்து, ஒரு நினைவாற்றல், ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு அடிப்படையில, எப்படி வந்து ஒரு கதை சொல்லணுங்கிறதுக்கே ஒரு சயின்ஸ் இருக்கு. ஏனோ ம். தானோன்னு கதை சொன்னாலும் டேஞ்சர் இருக்கு. இன்னைக்கு நம்ம இருக்கிற சினிமா பார்த்தோம் அப்படின்னா, வன்முறையும் இன்னும் சொல்லக்கூட முடியல. ஒரு சில விஷயங்கள தான் வந்து தூண்டுறாங்க. கதைகள் வந்து தப்பாவும் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஏன் அப்படின்னா, கதைகள் வந்து சீக்கிரமா மனசுல போய் பதிஞ்சிரும். நம்மளோட சாஃப்ட்வேரா மாறிடும். நம்மளோட ஆழ்மனம் தான் நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப தப்பான கதைகள், தப்பான கைடன்ஸ் நம்மளுக்கு குடுக்கும். தப்பான ஃப்ரீக்வென்சிஸ உருவாக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு அம்மா, அப்பா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சிய உருவாக்கி, அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு பண்ணணும் அப்டின்னா வந்து, திருக்குறள் கதைகள் வந்து ரொம்ப சிறந்த கதைகள் அப்டின்னு நான் சொல்லுவேன். பெண்கள் அதுல நடந்துக்கிற விதத்த பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கு. உண்மையிலேயே வந்து அவ்ளோ ஒரு கொடூரமா, அவ்ளோ வந்து மோசமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வில்லியா வந்து ஒரு பெண்கள காட்டும்போது, இன்னைக்கு நாட்ல நடக்கிறதும் இவங்க சொல்லுவாங்க, "நாட்ல நடக்கிறத தான் நாங்க காட்டுறோம்" அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம்னா, "இதுல காட்டி இன்னும் கொஞ்சம் மக்கள கெடுக்குறாங்களே" அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரியான சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி வந்து ஒரு சமூக சிந்தனை இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக சிந்தனை. ஒரு காந்தி வந்து ஒரு அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து, "நான் பொய் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற அளவுக்கு ஒரு நாடகம் இருந்தது. நான் இன்றைக்கு வருகின்ற சினிமாக்களையோ அல்லது நாடகங்களையோ பார்த்தாக்கா, நல்லா இருக்க பொண்ணு கூட வீணா போயிடும் போல இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. அப்படியான ஒரு சூழலை வந்து இந்த சமூகம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் காப்பாத்தி நம்ம பிள்ளைங்களை எப்படி தனியா வழி நடத்தி அவங்கள வந்து உயர்வடைய செய்யணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் எனக்கு. இப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் சேலஞ்சுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆஹ் ஆனா அது வந்து நம்ம குழந்தைய நம்ம பாதுகாப்பா வச்சுக்க முடியும். என்ன என்ன காரணம்னு உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. சயின்டிஃபிக்கா நான் சொல்றேன். இந்த உலகம் வந்து ஒரு ஃப்ரீக்வென்சியால உருவானது. இப்ப நம்ம ப்ரோகிராம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சில தான் வந்து நம்ம அது ஒளிபரப்பாகுது. ம். எல்லாமே ஒரு ஃப்ரீக்வென்சி தான். அப்போ நம்ம குழந்தைங்கள வந்து திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு ஞானம்னு சொல்லிட்டேன் நானு. அது வந்து திருக்குறள வந்து நீங்க கதையா சொல்லும் பொழுது, அது கதையாக பதிவதில்லை, ஞானமாக பதிகிறது. ம். இப்போ சினிமா நம்ம பார்க்கும்போது, அது கதையாக பதிவதில்லை, வன்முறையாக பதிகிறது. சரிங்களா? அப்போ ஒரு ஞானம் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறோம். நம்ம அந்த கதைய அந்த குழந்தைங்க நம்மள விட இன்னும் பெட்டரா தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப டிவைனுக்கு க்ளோஸா இருக்காங்க. இல்லைங்களா? கடவுளும் ஆமா. குழந்தையும் வேற வேற இல்லன்றது கண்டிப்பா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு குருவி பறக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ
நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்கணும். அப்போ ஒரு குழந்தை வந்து இவ்வளவு தூரம் ஒரு கதையை வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா அப்பா வந்து ரெஸ்பான்சிபிளா அந்த குழந்தைக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை அம்மா அப்பா வந்து தெய்வமால மதிப்பாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம தவறு சொல்றதுலயும் அர்த்தமே இல்ல. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகணும். 2 பேரும் சம்பாதிச்சாதான் ஒரு குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியும். இவர்களுக்காகத்தானே நாங்க எங்களுடைய வாழ்க்கைய அழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா வந்து இந்த சமூக சூழலையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையான காலம் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். அந்த சோதனையும் நம்மளால பீட் பண்ணி வெளியில வர முடியும். கண்டிப்பா. இந்த கதைகள் அடிப்படையில வந்து பேரண்ட்ஸ் வந்து கதை சொல்லும் பொழுது ம். நான் இன்னுமே சிம்பிளா சொல்றேன். இப்ப வந்து இந்த உலகத்துக்கு எக்ஸாக்டா இன்னொரு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா தாராளமா கதைன்னு கொடுக்கலாம் இல்லைங்களா? எல்லாமே ஒரு கதை தான். ஒரு விதை முளைக்கிறது கதை, ஒரு ரெயின் மழை எப்படி வரும் அப்படிங்கிறது கதை, எல்லாமே ஒரு கதை தான். அப்ப எல்லா இடத்துலயும் கதை இருக்கு, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு. கரெக்ட்டுங்களா? அப்ப குழந்தையும் கடவுளும் வேற இல்ல அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். அப்ப கதை கடவுளா இருக்கலாம் இல்லையா? சரியான கதைகள் ஆமா. சரியான கதைகள் கடவுளா இருக்கலாம் இல்லையா? ம். சோ இது வந்து சயின்டிபிக்காவும் உண்மை. இது நான் சொல்றேன், என்னோட ஓன் இது கிடையாது. இது சயின்டிபிக்காவும் இது உண்மை. ஒரு கையெழுத்து பயிற்சி இவங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த குழந்தை வந்து மெமரி டெக்னிக் கூட வரவே இல்ல. கையெழுத்து பயிற்சி எடுத்துட்டு போறாங்க. மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. கையெழுத்தால இல்ல. அந்த கையெழுத்துல அவன் நன்றி உணர்வோட அவன் எழுதுனதுனால மார்க் அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ம். ஏன்னா நம்ம ஒரு 10 மணி நேரத்துல ஹேண்ட் ரைட்டிங் மாத்திடுறோம். ஓ. ரொம்ப சட்டுன்னு மாறுது ஹேண்ட் ரைட்டிங். அந்த ம். குழந்தைங்க அவங்களே நம்ப முடியல. எப்படி ஃப்ரெண்ட் எங்க கையெழுத்து மாறுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ம். சோ கதைகளுக்கு சக்தி இருக்கு. அவ்வளவு சக்தி இருக்கு. நம்ம அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இப்போ திருக்குறள் அடிப்படையில எடுத்துட்டு போகணும். நான் முதல்ல வந்து திருக்குறள் கதைகள் தனியா, இந்த வகுப்புகள் தனியா தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். திருக்குறள் கதைகளுக்கு வந்து கூப்பிடும் பொழுது டைம் இல்லன்னு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு. மேத்ஸ் ரிலேட்டடா கிளாஸஸ்க்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் யோசிச்சேன். ஏன் நம்ம வந்து திருக்குறள் கதைகள் அடிப்படையில வந்து பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க கூடாது? எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வேணும். சரி, திருக்குறள் கதைகளையும் ஹேண்ட் ரைட்டிங்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவா நான் யோசிச்ச ஒரு விஷயம் தான் இது. இப்ப நினைவாற்றல் பயிற்சின்னு சொன்னா வந்துருவாங்க. அது ஏன் நம்ம அப்ப திருக்குறள் கதைகள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, இப்ப கேட்டுதானே ஆகணும். சோ அதனால நான் வந்து அப்படி பண்ணேன் நானு. ரொம்ப சிறப்பு மேம். ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயங்களை நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மிக சிறப்பான, மிக சரியான விஷயங்களை கொண்டு போய் நம்ம குழந்தைங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும்போது, அது வந்து நல்ல விருட்சமாகத்தான் வளரும் அப்படிங்கிறது வந்து உலக நிதர்சனம். இந்த சமூகம் வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும், இந்த குழந்தை வந்து அதிலிருந்து மாறவே மாறாது. அப்படியான ஒரு சிந்தனையை, நல்ல விதைகளை நீங்க வந்து தூவிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பயணம் மேலும் மேலும் சிறப்பாக மலர்ந்து இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த பிரபஞ்சத்திடம் நாங்கள் வைக்கின்றோம். ரொம்பவே சிறப்பா உங்களுடைய பதிவுகளை நான் கொடுத்தீங்க மேம். அதோட வந்து நீங்க வந்து இதுவரை செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை தாண்டி வேற மாதிரியான சிந்தனைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது பெரியவர்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட பெரியவங்களுக்கு தான் நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. அப்படி ஏதாவது வந்து ஐடியாலாம் வச்சிருக்கீங்களா? கடவுள் நேரில் வந்தார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்மளோட டே டு டே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கடவுள் வந்து கதை மூலமா தீர்வு சொல்றாரு. திருக்குறள் கதை மூலமா தீர்வு சொல்றாரு. அந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. தெனாலிராமன் திருக்குறள் கதைகள், விக்ரமாதித்தன் வேதாளம் திருக்குறள் கதைகள், இது எல்லாமே வந்து நாங்க பிளான் பண்ற ஒரு வீடியோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியால இருக்கோம். அது போக வந்து நான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் பொழுது அவங்க எங்கிட்ட கேட்டது வந்து ஃப்ரெண்ட் எங்களுக்கு வந்து ஹாரர் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னாங்க. அதனால நேர்மறை திருக்குறள் திகில் கதைகளும் அதுல பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி வந்து நினைவாற்றல் பயிற்சி, அதுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸ்,
ஒரு புத்தகத்துக்கிட்ட அவங்க எப்படி எந்த உணர்வோட அதை எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ம். வெரி சூன் அது வந்து அவங்க எதிர்பார்க்க. சிறப்பு மேம். ரொம்பவே வந்து இன்னோவேட்டிவா உங்களுடைய சிந்தனைகளை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இது உண்மையிலேயே மறுபடியும் நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு சொன்னா, கதைகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கதைகளுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த கதைகளை அ அ விரிவாக்கி, எது போய் குழந்தைங்க கிட்டயோ, அல்லது பெரியவங்க கிட்டயோ, அல்லது எதிர்கால சந்ததி கிட்டயோ போய் சேரணுமோ, அதை நம்ம கொடுக்கும்போது, இன்னுமே இந்த உலகம் வந்து அழகாக மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோட, வண்ணத்து பூச்சி போல், பட்டாம்பூச்சி போல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தங்களுடைய மனதை வந்து ரெக்கையாக கட்டி பறக்க விட வேண்டும். மிக அழகான ஒரு உலகம் விரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து உங்களுடைய செய்திகளை எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கு தீபம் டிவியில் பேச வாய்ப்பளித்தமைக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. கதை அப்படின்னா விதை அப்படின்றது. நீங்க விதைய மட்டும் போட்டா போதும். அதுக்கான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். கதைகள் விருட்சங்கள் ஆகும். அந்த விருட்சம் தோப்பாகும். அந்த தோப்பு உலகம் பூரா பரவணும். அதே மாதிரி திருக்குறளும் பரவணும். நன்றி மேம். நன்றி, வணக்கம். நன்றி.